Okay, let's discuss 2017 past paper in this video clip, right? Of course, if time permits, I will touch 16, 15, right? The question number 1 of 2017, the first part, the objective of an audit can be mainly divided into 2 parts: state, primary, and 3 secondary objective of audit, right? So one the lecture sessions time I have touched, right, this area. Let me to share my presentation. Objectives, right? Primary objective. Primary objective of an auditor is to respect to the, the primary objective of an audit to respect to the owners of business, expressing his opinion whether accounts exhibit true and fair view of state affairs of the business. Right, I'll highlight this. Okay. கணக்காய்வின் பிரதானமான நோக்கம் என்ன, துணை நோக்கங்கள் என்ன சொல்லி கேட்கிறார். பிரதானமான நோக்கம் தயாரிக்கப்பட்ட நிதி கூற்றுக்கள், ரைட், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல இருக்கின்றதா என்ற ஒரு ஒப்பீனியனை, அபிப்பிராயத்தை சொல்லுவதுதான் கணக்காய்வுடைய பிரதானமான நோக்கம். ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல இருக்கு அல்லது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல என்னென்ன காரணத்தால இல்ல அல்லது என்று சொல்லி கணக்காய்வினுடைய அபிப்பிராயங்களை, ஒப்பீனியனை, ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவிக்கிற நோக்கம் தான் கணக்காய்வினுடைய பிரதானமான நோக்கம். செகண்டரி ஆப்ஜெக்டிவ் இஸ் துணை நோக்கம், ரைட்? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். does not contain mistake, does not include any fraud, right? In compliance with the law, சட்டத்துக்கு அமைவாக இருக்கிறது, right? Disclose all informations, necessary information, தேவையான சகல தகவல்களையும் வழங்குகிறது, right? Materially not misstated. Okay, துணை நோக்கம், secondary objectives. These are the secondary objectives. First point, right? Detection and prevention of errors. தவறுனை கண்டுபிடித்தலும் அதனை தடுத்தலும் அல்லது தவிர்த்தலும். That is the secondary objective. விஷயம் secondary objectiveல 3 பாயிண்ட் கேட்டிருக்கார். ரெண்டாவது பாயிண்ட் you can say, right, detection and prevention of fraud. Detection and prevention of fraud. Okay, error என்ன, fraud என்னன்னு சொல்லி நாம் தெளிவாக பார்த்திருக்கோம். Okay, right? I'll repeat it again. பிரதான நோக்கம் நிதி கூற்றில ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவித்தல், ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல இருக்குதான் என்பதை சொல்லுதல். இரண்டாவது வழுக்களை கண்டுபிடித்தல், மோசடியை கண்டுபிடித்தல், ரைட்? இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்லலாம், ரைட், ஐடென்டிஃபை த வீக்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஒரு அகக்கட்டுப்பாட்டினுடைய பலவீனத்தை அடையாளப்படுத்தல், ரைட்? அல்லது அகக்கட்டுப்பாட்டினுடைய வினைத்திறனை அடையாளம் காண, ரைட்? So identify the weakness, right, of the internal control. Those are the primary and secondary objectives. The other point, the other question, what do you mean by value for money? What do you mean by value for money?
value for money என்று சொல்லி சொன்னால் அநேகமாக வந்து இது செயற்திட்டங்கள்ல வந்து not right திட்டங்கள்ல வந்து அமல்படுத்துகின்ற பொழுது பெரும்பாலும் இந்த கான்செப்ட் பயன்படுத்தப்படுது. value for money. Yes, it's here. Sometime and theory time இதை டச் பண்ண எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. Right, value for money. A value for money audit is an independent appraisal of performance management in seeking to secure economy, efficiency, and effectiveness in the use of resource at its disposal. Right? பெரும்பாலும் செயற்திட்டங்கள்ல வந்து இந்த கான்செப்ட் பயன்படுத்தப்படுது. தாங்க வந்து செலவிட்ட அந்த பணத்துக்கு சரியான பெறுமதி இருக்கிறதா என்பதை பார்க்கிறது, மதிப்பீடு செய்யறது தான் value for money. Value for money audit is an independent appraisal, சுயாதீனமான ஒரு மதிப்பீடு of performance management. ஒரு நடவடிக்கை அல்லது செயற்திட்டத்துல உடைய செயற்திறனில் ரைட் ஒரு சுயாதீன மதிப்பீட்டை செய்யறது தான் value for money என்று சொல்றாங்க. For what you are doing in seeking to secure economy, efficiency and effectiveness. The 3E என்று சொல்லி சொல்லுவாங்க, right? I hope the question, what do you mean by value for money, அது மட்டும் தான் கேட்டிருக்கேன். இந்த value for moneyல 3 E இருக்குது. ஒன்று எக்கனாமி, ரெண்டாவது எஃபிஷியன்சி, மூன்றாவது எஃபெக்டிவ்னஸ். எக்கனாமியை செக்யூர் பண்றதுக்காக அந்த value for money செய்யப்படுது. ஒன்று ரைட் குவான்டிட்டி, ரைட் குவாலிட்டி, ரைட் பிளேஸ், ரைட் டைம், the cheapest possible price. இப்போ தேவையான அளவு பொருட்கள் பெறப்பட்டிருக்கிறதா, உரிய தரத்தில் இருக்குதா, உரிய இடத்துக்கு வழங்கப்பட்டிருக்குதா, உரிய நேரத்துல வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற இந்த விடயங்கள் அனைத்தும் இந்த value for moneyல எக்கனாமி என்ற ஒரு கான்செப்ட்ல உள்ளடக்கப்படுது. எக்கனாமி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிக்கனத்தன்மை, ரைட்? இப்போ உதாரணமா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறோம், எங்களுக்கு வந்து பிரிக்ஸ் அல்லது ஒரு எங்களுக்கு மெட்டீரியல் வந்து 1000 குவான்டிட்டி தேவை, ரைட்? ஆனா நான் வந்து என்ன சொன்னால் 1500 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்க சொன்னால் எண்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகின்ற பொழுது 500 பேலன்ஸ் ஆகும் சொன்னா இட்ஸ் நாட் எக்கனாமி, ரைட்? உதாரணமா இந்த தான் ரைட் மெட்டீரியல் இருக்கணும்னு சொல்லி சொல்ல போனா அந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த குவாலிட்டிக்கு நாங்க அதை வாங்கலன்னு சொல்லி சொன்னாங்க, அந்த குவாலிட்டியுடைய பொருளை நாங்க உள்ளீடு செய்யலன்னு சொன்னால் இட்ஸ் நாட் எக்கனாமி, ரைட்? Then at the right time you have to give the right place. Why? தாமதமாக்கி நீங்க செய்யற செயற்பாடு பிழையான இடத்துக்கு அதை ஒரு டெலிவர் பண்றதெல்லாம் மேலதிகமான செலவினங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஸோ எக்கனாமியாக இருக்கும். ரெண்டாவது எஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட் ரேஷியோ வந்து ஆப்டிமமாக இருக்கணும், உத்தமமாக இருக்கும், ரைட்? பெண்ணை ப்ரொடியூஸ் பண்றோம், ரைட்? நாங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் ஒரு மெட்டீரியல் மூலப்பொருள் வந்து சப்ளை பண்றோம் 100, எங்களுக்கு மேக்சிமம் 1000 பெண்ணை வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிடலும் என்றால் அதை நாங்க அடையும். ஸோ தட் இஸ் த எஃபிஷியன்சி. ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணப்படுற இடத்துல ரைட் குறிப்பிட்ட அளவு மெட்டீரியலை நாங்க இன்புட்டாக கொடுக்கக்குள்ள 1000 phones ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொன்னால் மினிமம் யூ ஹேவ் டு அட்டைன், ரைட்? இல்ல நீங்க வந்து ஒரு 700 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு சொன்னா then it's not economy. Okay, effectiveness mean achieving the goal, target அடையும். You have to keep on your target in the month, right? இத்தனை யூனிட்ஸ் சேல்ஸ் ஆகணும்னு you plan, right? 1000 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணணும், right? But 700 யூனிட்ஸ் 600 யூனிட்ஸ் தான் சேல்ஸ் ஆயிருக்கு, then you are not effectiveness is not there.
Okay, right? That is the right. That is the new. Maybe theory time la எனக்கு சரியான ஞாபகம் இல்ல டச் பண்ணனும்னு சொல்லி. So that is a point. Third question: list power Sri Lanka Accounting and Auditing Standard Monitoring Board in connection with an audit. In connection with an Accounting and Auditing Standard Monitoring Board அதுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் பற்றி கேட்கிறார். ரைட், ஒன்று இன்வெஸ்டிகேஷன்ஸ் உங்களை கேரி அவுட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. மேபி இட்ஸ் நியூ டு யூ, ரைட்? தியரி டைம் டச் பண்ணாத விடயமா இருக்கும். கேரி அவுட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஹோல்ட் இன்குவரிஸ். இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடத்துறதும் விசாரணைகளை மேற்கொள்வதும் அது இந்த போர்டுக்கு இருக்கின்ற அதிகாரம். ரைட், டிரெக்டர்ஸ் ஆபீசர்ஸ் இவர்களை வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக, நிதி கூட்டுகள் சம்பந்தமாக அவங்கள கொஸ்டின் பண்ற அதிகாரம் இருக்கிறது. ரைட், நிதி கூட்டுகள் சம்பந்தமாக உரிய உத்தியோகத்தர்களை அல்லது முகாமையிடமிருந்து அல்லது பணிப்பாளர்களை வந்து கேள்விக்கு உட்படுத்துதல் அல்லது அவர்களிடமிருந்து விளக்கங்களை கோருவதற்கான அதிகாரம் உள்ளது. மூன்றாவது வந்து வரி பொறுப்புகள் சம்பந்தமாக வந்து இன்லண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவிக்கின்ற அதிகாரம் இந்த பாடிக்கு இருக்கு. Right, to inform Inland Revenue Department for reduction of significant tax liability on account of non-compliance with the provision in the Act by any specified business enterprise. ஏதாவது வரி சட்டத்தினால் அமல்படுத்தப்பட வேண்டிய ரைட் சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக வரி கணிப்பீடுகள் பிழையாக மேற்கொள்ளப்பட்டிருக்குமாக இருந்தால் சம்பந்தமாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு தகவல்களை வழங்குகின்ற அதிகாரம் இருக்குது. Right, so these are the powers is vested with the body. Right, and the fourth question: an internal audit is conducted by an employee of a business into any aspect of affairs as service to management. What are the main activities of internal audit? Right, நான் படிக்க தியரி விஷயம் டச் பண்ணக்குள்ள சொல்லிருக்கேன். அகக்கணக்காய்வு, உள்ளக கணக்காய்வு, வெளியக கணக்காய்வு. ரைட், உள்ளக கணக்காய்வு, வெளியக கணக்காய்வு சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ரைட், எஸ், டைப் ஆஃப் ஆடிட்ஸ் பார்க்கின்ற பொழுது பார்த்திருக்கேன். வெளியக கணக்காய்வு வந்து நிறுவன உரிமையாளர்களால், பங்குதாரர்களால் வந்து வெளியக கணக்காளர் நியமிக்கப்படுறார். ஆனால் உள்ளக கணக்காய்வு என்பது அந்த நிறுவனத்துடைய எம்ப்ளாயியாகத்தான் அவர் இருக்க போறார். வெளியக கணக்காய்வாளர் வந்து உரிமையாளர்களுக்கு வந்து அறிக்கைகளை வழங்குகின்ற அதே நேரம் இந்த உள்ளக கணக்காய்வாளர் முகாமைக்குத்தான் அந்த அவருடைய இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், what are the main activities of internal audit? Right, முதலாவது review of accounting internal control system. நிறுவனத்துக்கு உள்ள இருக்கின்ற ஒரு நபரால எப்பொழுதும் பரிச்சை ஒரு விடயம்தான் இந்த அகக்கட்டுப்பாட்டு முறை வந்து சரியாக அமுல்படுத்தப்படுது. அகக்கட்டுப்பாட்டு முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா, தேவையான அளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறதா, அந்த அவ்வாறு இருந்தாலும் அது அமுல்படுத்தப்படுகிறதா என்றதை பரிச்சாத்திக்கின்றது அவருடைய கடமைகள் ஒன்றா இருக்கு. ரைட், அவருடைய பிரதானமான தொழிற்பாடுகள் ஒன்றா இருக்கு. ரிவ்யூ ஆஃப்
accounting and internal control system, examination of financial and operating information, right? நிதி, right? செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை வந்து பரீட்சிக்கின்றது ஒரு தொழிற்பாடுகள் உண்டு. ரிவ்யூ ஆஃப் எக்கனாமி எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ஆபரேஷன், நான் சொன்ன அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி, இந்த விடயத்தை மேல் பரீட்சித்து பார்க்கிறது. ரிவ்யூ கம்ப்ளைன்ஸ் வித் லோஸ், ரெகுலேஷன் அண்ட் அதர் ரிக்வயர்மெண்ட்ஸ், சட்ட ரீதியாக தரப்பட்டிருக்கின்ற வரையறைகளுக்கு அமைவாக கணக்குகள் பேணப்படுகின்றதா, தயாரிக்கப்படுகின்றதா என்பதை பரிச்சார்த்திக்கிறது. வேற ஏதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், ரைட்? உதாரணமாக ஒரு மோசடி நடக்குமா என்றால் அது சம்பந்தமாக விசேடமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுமாக இருந்தால் அது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன் இன்குவரிஸ் நடத்துறதெல்லாம் உள்ளக கணக்காய்வாளருடைய நடவடிக்கைகளாக இருக்கு. Right? Let's move into the question number 2. The engagement letter is document prepared and presented by the auditor to client, including the terms and conditions agreed on engagement with client. Engagement with client, right? Question is, what are the purpose of sending the engagement letter? Name 3 matters to be included in the letter, right? Engagement letter sambandhama vandu we have discussed, right? Yes. Audit engagement letter means it's an agreement entered into the two parties, right? Preferably before the commencement of engagement. In order to avoid misunderstanding with regard to the engagement, the principal content of an audit engagement letter may vary for each client, but would generally include the following, right? இதுவும் ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ண பாசிபிள் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். கணக்காய்வாளர்களுக்கும் குறித்த கிளையன்ட் நிறுவனத்துக்கும் இடையில, ரைட், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை தவிர்த்துக் கொள்கின்ற நோக்கத்துல தாங்கள் என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக இரு தரப்பினராலும் ஒரு கைச்சாத்திடப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை தான் இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட், ரைட்? ஒவ்வொரு கிளையண்ட பொறுத்த மட்டுக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் லெட்டர்ல வித்தியாசமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டாலும் பொதுவாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் நான் சொல்லியிருக்கின்ற விஷயங்கள். ஒன்று objective of financial statement, ரைட்? ஒப்பீனியனை வெளிப்படுத்துற சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. முகாமையினுடைய பொறுப்பு சம்பந்தமாக மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி கூட்டுகள் தொடர்பாக முகாமையினுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கும். கணக்காய்வின் விசாலம், ஸ்கோப் ஆஃப் ஆடிட் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் எனி ரிப்போர்ட் ஆர் த கம்யூனிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் த என்கேஜ்மெண்ட், வேறு அறிக்கையிடல் அல்லது தொடர்பாடல் சம்பந்தமான தகவல் வழங்க வேண்டும். இது சம்பந்தமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும், ரைட்? So you can go through this. So this is the answer. So நான் கேள்வி என்ன கேட்டிருக்கிறார்? What are the purpose of sending engagement letter? Name 3 matters to be included in this letter. என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதற்குரிய விடயங்கள் தான் நான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. You can go through it. இப்போ நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், sorry, what are the purpose of sending? ஏன் உண்மையா அப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் அனுப்பப்படுதுன்னு சொன்னால், அவங்களோட ஆடிட்டை வந்து ஏற்றுக்கொள்ளும், ஆடிட்டருடைய பொறுப்புகள் என்னன்றது தெரியும், எந்த வகையில அறிக்கையிடப்படுன்றது எங்களுக்கு தெரியும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்வது. அது right? You can write these points. Second question, auditor should plan an audit works in order to perform the audit in an effective manner.
What are the main objective of audit? Planning and audit. Right? Audit plan sambandhamagum we discuss. Right? Audit plan, audit planning. Right? இது சம்பந்தமாகவும் நாங்க முதல் டிஸ்கஸ் பண்ண பாஸ்ட் பேப்பர்ல கதைச்சிருக்கோம். Audit planning means developing a general strategy and detailed audit approach for expected naming and extent of audit, right? It set direction of the audit, describe the expected scope, conduct of an audit, provide guidance for the development of audit program. ஒரு கணக்காய்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை தயாரித்துக் கொள்வதற்காக ரைட் மேற்கொள்ளப்படுற திட்டமிடல் தான் ஆடிட் பிளானிங். ரைட், what are the main objectives? ஆடிட் பிளானிங் ஒன்றை கொள்றதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி கற்று எஸ் நோக்கங்கள் என்ன சொல்லி கற்றுக்க. ஸோ audit plan helps the auditor. Audit plan helps the auditor, right, to find out the auditable areas, so important areas. Audit plan சம்பந்தமான பார்த்திருக்கோம். auditable item அல்லது ஸ்பெஷல் அட்டென்ஷன் உரிய ஐட்டம் நான் கடைசி லெக்சர்ஸ்ல தெளிவாக சொல்லியிருக்கிறேன். auditable areas, ரைட், அல்லது ஸ்பெசிபிக்கா வந்து ஆடிட் பண்ணப்பட வேண்டிய ஏரியாவை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து ஆடிட் பிளான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆப்ஜெக்டிவ், ரைட். ஆடிட்டை வந்து சரியான முறையில திட்டமிட்டு ஒழுங்கு ஆடிட் பிளான் இன்றியமையாததாக இருக்கின்றது, ரைட். ஸோ ஆடிட் பிளான் ஹெல்ப்ஸ் த ஆடிட்டர் டு பிளான் அண்ட் ஆர்கனைஸ் தியர் ஒர்க்ஸ், ரைட். யார் எந்த விடயத்தை செய்யணும், யார் யாருக்கு அறிக்கையிடணும் சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். அதை பாருங்க. It helps to facilitate direction and supervisions. யார் சூப்பர்வைஸ் பண்ணணும், யார் வழி நடத்தணும்ன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரைட். கோஆர்டினேஷன் ஒர்க்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட்ஸ் அசிஸ்டிங் கோஆர்டினேஷன் ஒர்க் ஆஃப் ஆடிட்டர்ஸ், ரைட். You can write a lot, right? It helps to identify and resolve potential issues, potential audit issues, right? These are the objectives of audit planning. Okay. Third question is a familiar question. Auditor should gather sufficient and appropriate audit evidence as the basic of his opinion. What do you mean by sufficiency and appropriateness, right? ஒரு கணக்காய்வாளர் வந்து கணக்காய்வு செய்கின்ற பொழுது போதுமானதும் பொருத்தமானதுமான கணக்காய்வு சாட்சியங்களை சான்றுகளை வந்து அவர் வந்து திரட்ட வேண்டியிருக்கு. ஸோ சஃபிஷியன்சி என்கிறதும் அப்ரோப்ரியேட்னஸ்ங்கிறதும் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி இது நிறைய பேப்பர்கள் இந்த கொஸ்டின் இருக்கு, நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சஃபிஷியன்சி மீன் குவான்டிட்டி ஆஃப் எவிடன்ஸ், குவான்டிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் கணக்காய்வு சான்றுகளுடைய அளவை குறிக்கிறது. குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக அல்லது ஆராயப்பட வேண்டிய விடயம் தொடர்பாக போதுமான அளவு சாட்சியங்களை பெறுறது, ரைட். அப்ரோப்ரியேட்னஸ் மீன் குவாலிட்டி ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ், தரமான கணக்காய்வு சான்றுகளை பெற்றுக் கொள்வது, ரைட். The measure of the quality of audit evidence. So it's simple question. The fourth one, second part, fourth one, an audit is designed to provide reasonable assurance on the financial statement auditor. Why an auditor cannot give absolute assurance on the financial statement? இது பழமையான கேட்கப்படுற ஒரு கேள்வி, ரைட். ஒரு ஆடிட்டர் வந்து நியாயமான ஒரு உறுதிப்பாட்டைத்தான் வழங்க முடியும் அவரால், ரைட். உண்மையான 100% ஒரு உறுதிப்பாட்டவரால் ரீசனபிள் அஷூரன்ஸை வழங்க முடியாது. காரணம் பத்தி கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆடிட்ல வந்து இருக்கின்ற இன்ஹரண்ட் லிமிடேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்,
அடுத்தது ஆடிட் வந்து ஒரு சாம்பிள் அல்லது டெஸ்ட் பேசிஸ்ல நடக்கிறதால 100% எல்லாவற்றையும் பரீட்சிக்கிறது, ரைட்? ஸோ இந்த காரணங்களை நீங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். இது சம்பந்தமாகவும் நான் விரிவாக சொல்லலை என்றால் இதற்கு முதல் நாங்கள் பார்த்த பாஸ்ட் பேப்பர்கள்ல இந்த விடயம் சம்பந்தமாக வந்து விரிவாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Moving to the third part of the question. First, question number 3, first part. Define the term of materiality and give 3 important factors to be concerned by the auditor when deciding materiality. Right? Materiality என்னன்னு சொல்லியிருக்கா, ரைட்? ஒருவருடைய ஒரு குறித்த தகவல்களை கொண்டு ஒருவர் எடுக்கின்ற தீர்மானத்துல ஒரு விடயம் தாக்கம் செலுத்துமாக இருந்தால் then that matter is subject to materiality. Right? The information is material if omission or misstatement. So I'm sorry to say that word, right? I failed to say. Omission or misstatement could influence the economic decision of users taken on the basis of financial statement. Financial statementல தவறவிடப்பட்ட ஒரு விடயம் அல்லது பிழையாக வழங்கப்பட்ட ஒரு விடயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தீர்மானம் எடுக்கின்ற பொருளாதார ரீதியான தீர்மானம் எடுக்கின்ற செயற்பாட்டில் வந்து தாக்கம் செலுத்துமாக இருந்தால் then we say that it's material, right? Important factors என்ன விடயங்கள் அந்த மெட்டீரியலிட்டியை தீர்மானிக்கிறது என்று சொல்லினால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் சொன்னால் the item is recurring or non-recurring. மீண்டலும் அல்லது மீண்டலா திரும்ப திரும்ப ஏற்படாத ஒரு விடயமா அல்லது திரும்ப திரும்ப அடிக்கடி வரக்கூடிய ஒரு விடயமானது பார்க்கணும். அது சம்பந்தமான ஸ்டாட்டுட்டரி ரிக்வயர்மெண்ட், சட்ட ரீதியான தேவைப்பாடுகள் என்ன, அந்த ஒமிஷன் அந்த மிஸ்டேட்மெண்ட் சம்பந்தமான சட்ட ரீதியான தேவைப்பாடுகளை ட்ரெண்ட் போக்க பார்க்கணும், ரைட்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், ரைட்? Small value after set off, right? Small value after set off. The transaction showing small value after set off. That is the answer has given in your model answer, right? I'm referring that, right? So materiality and pervasiveness, right? How the auditor is making his opinion based on the materiality and and pervasiveness, right? ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் மிஸ்டேட் பண்ணப்பட்டிருக்குமா இருந்தால் அது மெட்டீரியலிட்டினா எப்படி வரும், மெட்டீரியலிட்டினா அண்ட் பர்வசிவ்னஸ்னா எப்படி வரும், ஒரு லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்கோப் ஆக இருக்கின்ற பொழுது மெட்டீரியலிட்டினா எப்படி வரும், மெட்டீரியலிட்டி அண்ட் பர்வசிவ்னஸ்னா எப்படி வரும். இந்த கடைசி தியரி டிஸ்கஷன் லெக்சர்ஸ் இப்போ நீங்க போட்டு பார்த்தா இந்த மெட்டீரியலிட்டி சம்பந்தமாக உதாரணத்தோட விரிவாக சொல்லியிருக்கிறார். So you can go through it. I'm sorry, you can watch that and you can get some point, right? Second question, what do you mean by audit risk? Name 3 procedure of risk assessment, right? இதுவும் இந்த கடைசி லெக்சர்ஸ்ல நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், right? Audit risk ன்னு சொல்றது ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பிழையான ஒரு தகவலோட இதுக்கு பிழையான தகவலோட வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல, ரைட், பொருத்தமற்ற ஒரு கணக்காய்வு அபிப்பிராயம் கணக்காய்வாளரால் வழங்கப்படுறதுதான் ஆடிட் ரிஸ்க்னு சொல்றோம், ரைட்? ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் சம்பந்தமாக கேட்கப்பட்டிருக்கு அந்த தொடரான கேள்வியில. எப்படி அந்த ரிஸ்க் வந்து அசஸ் பண்றோம், ஒன்று அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர், ரைட்? அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் சம்பந்தமாகலாம் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக அசஸ் பண்றோம், ரைட்? ஒப்சர்வேஷன் அல்லது இன்ஸ்பெக்ஷன்ஸ் மூலமாக அசஸ் பண்றோம், ரைட்? When you make some inquiries, right, you can assess
right? You can do valuations, you can assess. So those are the techniques used in terms of risk assessment. Briefly explain fraud and error, right? Or intentional order செய்யப்படுற mistake வந்து fraud, error ன்னு சொல்றது without intention or mistake நடக்குமாக இருந்தால் that is error, right? Verification and vouching, clearly I explained, right? Verification mean what? ஒரு நிகழ்ந்து அது தொடர்பான பதிவுகள் உரிய புத்தகத்துல பதியப்பட்டிருக்கிறதா என்பதை நிச்சயிக்கிறது vouching, right? It's an examination of all original evidence to prove the accuracy of the entries in the books of accounts to assure no transaction has been omitted from the books. That is vouching, right? Vouching is a substantive auditing procedure, right? But verification means it's a confirmation of providing a truthful fact about assets and liabilities appearing in the balance sheet, right? நிதிக்கூட்டில வந்து வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் தொடர்பாக ஒரு உறுதிப்படுத்தல் செய்து கொள்வது, கன்ஃபார்ம் பண்ணி கொள்வது, ரைட்? உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துறது தான் வந்து வெரிஃபிகேஷன். உதாரணமா நான் சொல்றேன், ஒரு அசெட் ரெஜிஸ்டர் இருக்க, ஒரு அசெட்ஸ் இருக்கா அந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துறோம். டெப்டர் பேலன்ஸ் இவ்வளவானதை நாங்கள் என்ன செய்யறோம், ஆடிட்டர்ஸ் என்ன செய்யறாங்க, பேலன்ஸை கன்ஃபார்ம் பண்ணலாம், பேங்க் பேலன்ஸை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரிஃபிகேஷன், ரைட்? State 4 factors which are considered in verification of bank loans. ஒரு பேங்க் லோன் சம்பந்தமாக வெரிஃபிகேஷன் செய்யப்படும், சரி பார்க்கப்பட வேண்டுமா இருந்தால் என்ன ஃபேக்டர்ஸ் நாங்க கவனத்துல கொள்ளணும்? ஒன்று, ரைட், அதுக்குரிய அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். செக் whether the approval is obtained for the bank loan, right? பேங்க் லோன் பெறுறதுக்கான அப்ரூவல் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு you have to have an agreement, right? பேங்க் லோன் பெறதுக்குரிய பேங்க்கும் கொடுத்த நிறுவனத்துக்கு இடையில இருக்கிற agreement இருக்கான்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தமா you have to check, right? Right, how much you have to repay, you have to check this. லோன் எடுத்துட்டா திரும்ப நாம எவ்வளவு ஒரு மந்த் அல்லது குறிப்பிட்ட தவணைக்கு நான் பே பண்ணணும்ன்றதை பார்க்கணும், right? How it is been, how the loan is presented in the financial statement, right? Is it a short-term loan, long-term loan? You have to check this. The last question of 2017, briefly explain two different types of audit opinion expressed by the auditor based on the financial statement auditor. So very clearly I explained right just before also. Materially misstated ஆக இருந்தால் அல்லது limitation of scope ஆக இருந்தால் எப்படி ஒப்பீனியன் இருக்கணும்? சாதாரணமாக எந்த மெட்டீரியலான தவறுகளும் இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன ஒப்பீனியன் வழங்கணும்? ரைட், அன்குவாலிஃபைட் ஒப்பீனியன். அண்ட் ஒரு மெட்டீரியல் அல்லது லிமிடேஷன் ஆஃப் ஸ்கோப் இருக்கின்ற பொழுது என்ன ஒப்பீனியன் வழங்கணும்? குவாலிஃபைட் ஒப்பீனியன். அந்த குவாலிஃபைட் ஒப்பீனியன்லையும் மெட்டீரியலிட்டி அண்ட் பர்வசினஸ் வருகின்ற பொழுது டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் வழங்குறதும், ரைட், மிஸ்டேட் பண்றதுக்குள்ள லிமிடேஷன் ஆஃப் ஸ்கோப் என்று சொல்லுகின்ற பொழுது அட்வர்ஸ் ஒப்பீனியன் வழங்குறது சம்பந்தமாக, I'm sorry, materiality and perverseness mean adverse opinion, right? In terms of misstatement. Limitation of scope என்று சொல்லுகின்ற பொழுது materiality and perverseness ஆக இருக்குமா இருந்தால் disclaimer opinion. இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை என்னுடைய லாஸ்ட் தியரட்டிக்கல் கிளிப்ஸ்ல வந்து
So this is 2017 question paper, right? I hope, right, I can touch 2016 as well, right? Give me 5 minutes time, we'll meet again, right? Be online or join in the lecture clips, right? Lecture session. After 5 minutes we'll take a break. Okay, we'll continue. So let's talk about 2016 this. Okay, so let's talk about discuss about 2016 past paper, right? Question number 1, first part, define the term audit, right? So I clearly explained you at the very first lecture, right? About what is auditing, right? Auditing is an examination of business transaction, carried out by independent professional person with a view to form an opinion on the financial statement which underlying financial control, right? The first slide is clearly giving the definition, right? The second question is, there's a responsibility for the preparation and presentation of financial statement rest with an auditor. Do you agree with this statement? Do you agree? Give reason, right? So நான் உங்களுக்கு படிப்பிக்கின்ற பொழுதும் சொல்லியிருக்கிறேன், right? The answer is we don't agree, right? No. Why? The responsibility for the preparation and presentation of the financial statement is அந்த நிறுவனத்துடைய முகாமையோடு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது, ரைட்? கணக்குகளை, நிதி கூட்டுக்களை தயாரித்து அதை வழங்குற விடயம் என்பது ஒவ்வொரு நிறுவனத்துடைய முகாமையோடு அல்லது முகாமையின் சார்பாக தொழிற்படுகின்ற கணக்காளரோடு தான் இருக்கிறது, ரைட்? கணக்காய்வு செய்வது என்பதுதான் கணக்காய்வு என்பது, அதனாலதான் கணக்காய்வுங்கிறது, ரைட், உரிமையாளர்களால, முகாமையாளர்கள் வந்து நிறுவனத்தை இயக்குறதுக்காக, ரைட், உரிமையாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் செய்த அந்த செயற்பாட்டோடு அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நிதி கூட்டுகளுடைய உண்மைத்தன்மையை, நம்பகத்தன்மையை பெற்றுக் கொள்வதற்காக, அதாவது ட்ரூ அண்ட் ஃபேர் வியூல இருக்கிறதா என்பதை நிச்சயித்துக் கொள்வதற்காகத்தான் உரிமையாளரால வந்து கணக்காய்வாளர் நியமிக்கப்படுகிறார். அவை கணக்கு நிதி கூட்ட தயாரித்து வழங்குறது என்பது, ரைட், கணக்காய்வாளருடைய பொறுப்பு அல்ல, அவரோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. நிதிக்கூட்டை தயாரித்து வழங்குவது என்பது முகாமையினுடைய பொறுப்பு. ஓகே, ரைட், that is the answer. Question number 3 of the first question. In an audit engagement, auditor provides reasonable assurance but not absolute level of assurance. What do you mean by reasonable assurance? Why an auditor cannot give absolute assurance of financial statement? இது நாங்க நிறைய தரம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Of course, you can go through the slides and the past paper discussions, right? But ஏன் வந்து absolute assurance கொடுக்க இயலாது, ரைட், reasonable assurance தான் வழங்கப்படுகிறது, என்ன காரணங்கள்ன்றதெல்லாம் நிறைய தரம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ time short இருக்கிறதால I'll move to the next question. Fourth part of the first question, state 3 objective of documentations, right? So this is important.
right? Working papers சம்பந்தமா நான் சொல்லுகிற பொழுது சம்பந்தமா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். Let me to take a note of a book, so I'll refer that book. What's that? It's getting loaded again. Still. Okay. It's loaded. Stop. Can you see this? Stop moving. Can you see this document? Yes, sir. Yes, sir. Yeah, please respond to me. Can you see this document? Yes, sir. The meaning of audit documentation. So I'm referring this. Somebody's response. Yes, sir. Okay. The term audit documentation is also referred to working paper or work papers in practice, right? The record of audit procedures performed, relevant evidence obtained, and conclusions the auditor reached. This is called audit documentation. It is important to understand that all the document that auditor may use, refer, review, prepare do not necessarily become audit documents. Therefore, it is necessary to distinguish between audit documentation and other documentation that may fall within the definition, right? Need to cannot zoom. Example of audit documentation, audit programs, analysis, summarizes of significant matters, letter of confirmation, checklist, correspondence. These are audit documentation, right? Did you understand? Right? ஒரு கணக்காய்வு செய்யப்படுகின்ற பொழுது பெறப்படுகின்ற கணக்காய்வு சான்றுகள், முடிவுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை தான் நாங்க வந்து ஆவணப்படுத்துறோம். அதைத்தான் கணக்காய்வுடைய ஆவணம் சொல்றோம், ரைட்? அதுக்கு உதாரணமாக வந்து ஆடிட் ப்ரோக்ராம்ஸ், நாங்க செய்த அனலைசிஸ், ரைட்? Summaries of significant matters, right? Letters of confirmation, right? Checklist, இவையெல்லாம் வந்து நாங்க உதாரணமாக சொல்றோம், right? Sharing a stop. So that is documentation. ஏன் documentation செய்யப்படுதுன்னு சொன்னா
ஒரு கணக்காய்வு வந்து திட்டமிட்டு செயற்படுத்துறதுக்கு வந்து right assist in planning and performance of audit. கணக்காய்வு திட்டமிட்டு செயற்படுத்துறதுக்கு இந்த ஆவணங்கள் அவசியமாக இருக்கிறது. ரைட், assist in the supervision and review of audit work. ரைட், கணக்காய்வு நடவடிக்கைகளை மீள் பரீட்சிப்பதற்கு அல்லது மீள் பரீட்சிப்பதற்கு மேற்பார்வை செய்வதற்கு இந்த டாக்குமெண்டேஷன் அவசியமாக இருக்கிறது. பிரதானமான ஒரு விஷயம், record the audit evidence resulting from the audit work performed to support the auditor's opinion. கடைசி நோக்கம் என்ன? கணக்காய்வாளர் ஒரு அபிப்பிராயத்தை தோற்றுவிக்க போறார், அபிப்பிராயத்தை சொல்ல போறார். அவர் சொல்லுகின்ற அபிப்பிராயத்துக்கு போதுமான சான்றுகள் அவசியமாக இருக்கின்றது. அந்த சான்றுகள் வந்து கணக்காய்வு செய்யப்படுகின்ற பொழுது இந்த தகவல்கள் திரட்டப்படுவதன் மூலமாகத்தான் பெறப்படுகிறது. ஸோ அந்த சான்றுகளாக பெறப்படுகின்ற ஆவணங்கள் அனைத்தும் உண்மையாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டுதான் அவர் ஒப்பீனியன், ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிக்கின்றார். ஸோ அதனால இந்த டாக்குமெண்டேஷன்ங்கிறது கட்டாயம் தேவையானது. சரிதானே? என்ன வகையான டாக்குமெண்டேஷன் ஒன்று நான் வைக்கிறேன், போடுகான அனலைசிஸ் பண்ணிருப்பார், கரஸ்பாண்டன்ஸ் தொடர்புகளை மேற்கொண்டிருப்பார், கன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பார். இப்படியான தகவல்கள் தேவை. அதை கூட நான் சொல்லுகிற இந்த referring your model answer, right? Article of associations, நிறுவனத்துடைய article of associations, right? We call in Tamil, right? நிறுவனத்துடைய சட்ட திட்டங்கள், legal and organizational structure of entity, நிறுவனத்துடைய சட்ட ரீதியான அமைப்பு வரைபடம், right? Extract copies of important legal documents, agreements and minutes, copy of trial balance, all these are audit documentations. இந்த விடயங்கள் அனைத்தும் அவர் இறுதியாக ஒரு அபிப்பிராயத்தை சொல்வதற்கு துணை ஆவணமாக இருக்கும், சான்று பகிர்ந்த ஆவணங்களாக இருக்கும். ஆகவே இந்த ஆவணப்படுத்தல் என்பது கட்டாயம். ஏன் கட்டாயம்? அபிப்பிராயத்தை சொல்வதற்கு கட்டாயமாக இருக்கிறது. ரைட், ஆடிட்டர் திட்டமிட்டு செயற்படுத்துறதுக்கு ஆவணங்கள் அவசியமாக இருக்கின்றது. தேவையான போது பரீட்சித்து பார்க்கறதுக்கும் மீள் பரீட்சை திரும்ப ரிவ்யூ பண்ணி பார்க்கறதுக்கும் கட்டாயம் ஆவணங்கள் தேவையாக இருக்கிறது. ஐந்தாவது கேள்வி கேட்டிருக்கார். மூணாவது, the auditor shall plan the audit that engagement is performed in an effective manner. State 3 importance of audit planning. So we already discussed audit planning. I'll move to the next question, right? 2017 இந்த கேள்வி பார்த்தோம். இரண்டாவது கேள்வி, what are the purpose of internal control? அகக்கட்டுப்பாட்டுடைய நோக்கங்கள் என்ன? ஒன்று, நிதி அறிக்கை சம்பந்தமான ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், நிதி அறிக்கை சம்பந்தமான ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டுமாக இருந்தால், உண்மையாக அந்த நிறுவனத்துடைய உள்ளக கட்டுப்பாடுகள் உரிய முறையில் பேணப்பட்டிருக்க வேண்டும். உரிய முறையில் பேணப்படாமல் செயற்படுத்தப்பட்ட ஆவணங்கள், ரைட், முன்னிலைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள், செயற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள், ரைட், தவறுகளுக்கும் மோசடிகளுக்கும் வழிவகுக்கலாம். அவை அகக்கட்டுப்பாடு இருக்க வேண்டிய நோக்கம் ஏன் என்று சொன்னால், இறுதியாக ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் கிடைக்குதாம் என்றால் அவருடைய நம்பகத்தன்மை அகக்கட்டுப்பாடுல இருக்கு. அகக்கட்டுப்பாடு செவியாக இருக்குமாக இருந்தால் நிதி அறிக்கையும் ரைட் பெருமளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. இரண்டாவது, ஒரு நிறுவனத்துடைய செயற்பாடுகள் வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் செயற்படுத்தப்பட வேண்டுமா? கட்டுப்பாடுங்கிறது இன்றியமையாத ஒன்று. இல்லைன்னு சொன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ரைட். தி அதர் பாயிண்ட், ரைட், நிறுவனத்துடையதும் ஏனைய வழியாக சட்ட திட்டத்துக்கு அமைவாக ஒரு நடவடிக்கை செயற்படுத்தப்பட வேண்டுமா இருந்தால் அகக்கட்டுப்பாடு ஒரு நிறுவனத்துக்கு இன்றியமையாத ஒன்று. செகண்ட் பார்ட்,
രണ്ടാമത് part, what are the basic elements of audit report? Right? ഇത് സംബന്ധമാகவும் 18 19 பார்த்திருக்கோம். Audit report. Don't have. Let me go. Take. Here's a presentation. Audit report. Yes, we discuss about audit report, right? ഇതിലേക്ക് വേണ്ടി എവിടെയെങ്കിൽ title, address, right? Introductory paragraph, scope, opinion, date of the report. So all these are yes, students. So